தமிழக அரசு கொண்டு வந்த அருந்ததியினருக்கான உள் ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு அளித்துள்ள நிலையில் மாநில அரசு பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 23 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு, பஞ்சாப் உட்பட சில மாநிலங்கள் கொண்டு வந்த பட்டியலினத்தோருக்கான இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தீர்ப்பு வழங்கியது. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பட்டியலின மக்கள் இடஒதுக்கீடு 18%, அருந்ததியர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை 2009ஆம் ஆண்டு அப்போதைய திமுக அரசு நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் கலை, அறிவியல், மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் 52,015 பேர் பயன்பெற்றிருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. எனவே உச்சநீதிமன்றம் அளித்திருக்கும் இந்த தீர்ப்பை பல்வேறு அமைப்பினர் வரவேற்றுள்ளனர். அதே நேரத்தில் அருந்ததியருக்கான உள் ஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன. சர்வே சென்சஸ் அடிப்படையில் தான் இவர்கள் 3% இருக்கிறாங்க என்று ஒரு கணக்கெடுப்பை கொடுத்து 3% கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த 2001 கணக்கெடுப்பு 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 24 ஆண்டுகளுக்கு பிறகாவது மீண்டும் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் எங்களுக்கான உள் ஒதுக்கீட்டை 6% நாங்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி 15 ஆண்டுகளாக இருக்கும் நிலையில் பலன்கள் முறையாக கிடைக்கிறதா என்பதை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். அத்தோடு மக்கள் தொகைக்கு ஏற்ப பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இந்த 18% உயர்த்துவதற்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இன்றைய முதலமைச்சர் அவர்களிடத்திலும் நான் இந்த கோரிக்கையை தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக முன்வைத்திருக்கிறோம். ஆனால் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இன்னொன்று, தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலையில் அருந்ததியர் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது என்று எப்போ 15 வருஷம் கழிச்சு இன்றைக்கு அது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது வரவேற்கத்தக்கது. பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தும் அரசின் பல துறைகளில் பதவி உயர்வு கிடைப்பதில் தொடர் சிக்கல் இருப்பதையும் விசிக எம்பி ரவிக்குமார் சுட்டிக்காட்டுகிறார். எனவே பதவி உயர்வு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் விசிக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார்.